வாசுகி நாகங்களுக்கெல்லாம் அதிபதி. அந்த வாசுகியை ஒரு கயிறு போல வைத்துக்கொண்டு மந்தரமலையை சுற்றி அதை கட்டி திருப்பார்கடலை கடைய வேண்டும். எனவே தேவர்களும் அசுரர்களும் வாசுகியினிடம் சென்றார்கள். மந்தரமலையை சுற்றி ஒரு கயிறாக இருந்து கொண்டு தாங்கள் அமிர்தத்துக்காக பார்க்கடலை கடைவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். வாசுகியும் சம்மதித்தது. அதன் பிறகு வாசுகியை மந்தரமலையை சுற்றி கட்டி ஒரு கயிறாக வைத்து கொண்டு கட்டி பார்க்கடலை கடைந்தார்கள். தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமும் இருந்து கொண்டு கடைந்தார்கள். ஆனால் அந்த மந்தரமலையின் எடை பளு மிக மிக அதிகமாக இருந்ததனால் அது கடலிலே இங்கும் அங்கும் சாய்ந்து ஆடிக்கொண்டு கடலுக்கு உள்ளேயும் செல்ல தொடங்கியது. ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது. அதனால் அவர்களால் கடலை கடைய முடியவில்லை. தேவர்களும் அசுரர்களும் மிகுந்த பலசாலிகளாக இருந்த போதிலும், மிகவும் வலிமை கொண்டிருந்த போதிலும் அந்த மலையை அவர்களால் அசைக்கக்கூட முடியவில்லை. தேவர்களும் அசுரர்களும் களைப்பு அடைந்து முகம் வாடி போனது தான் மிச்சம். அதை பார்த்த ஸ்ரீ மகாவிஷ்ணு ஓர் ஆமையாக அவதரித்தார். அந்த கடலுக்குள்ளே புகுந்தார். தன்னுடைய மிகப்பெரிய ஆமையின் உருவத்திலே மந்தரமலையின் அடிப்பாகத்துக்கு சென்று அந்த மலையை தன்னுடைய முதுகிலே தாங்கினார். அந்த மலை சமுத்திரத்துக்குள்ளேயே மூழ்கிவிடாமல் தடுத்து நிறுத்தினார். அதனால் அவருடைய முதுகையே ஆதாரமாக கொண்டு ஸ்திரமாக நின்ற அந்த மலையை தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடைந்தார்கள். மேலும் பகவான் சூக்ஷ்ம ரூபத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உள்ளே உட்புகுந்து அவர்களுடைய பலத்தை அதிகப்படுத்தினார். வாசுகியின் இடத்திலும் உள்புகுந்தார். தாங்குகின்ற இந்த பெருமுயற்சி, அதனால் ஏற்படுகின்ற வலி, களைப்பு முதலியவற்றை தாங்குகின்ற பலத்தையும் வாசுகிக்கு அளித்தார். அது மட்டுமில்லாமல் தானே ஒரு சூக்ஷ்மமான பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த மந்தரமலையின் மேல்பாகத்தை அசையாமல் அழுத்தி பிடித்து கொண்டிருந்தார். தேவேந்திரனும் பிரம்மதேவரும் பரமசிவனும் அவரை துதி செய்தார்கள். புஷ்பமாரி பொழிந்தார்கள். ஒரு வழியாக திருப்பார்கடல் கடையப்பட்டது. ஆனாலும் வாசுகியினால் தாங்க முடியவில்லை. பெருமூச்சு விட்டது. அந்த பெருமூச்சிலே மிகுந்த சிரமத்தினால் விடப்பட்ட அந்த பெருமூச்சிலே விஷ அக்னி வீசியது. அதனாலும் தேவர்களும் அசுரர்களும் மிகவும் பலகீனமாக போய் மிக்க களைப்பை அடைந்தார்கள். வாசுகியின் விஷ காற்றினாலே ஏற்பட்ட இந்த சிரமங்களை எல்லாம் குறைப்பதற்காக பகவான் மேகங்களை தூண்டி நன்கு மழை பெய்யுமாறு செய்தார். அதனால் தேவர்களும் அசுரர்களும் சற்று புத்துணர்ச்சி பெற்று தங்களுடைய களைப்பு நீங்க பெற்றவர்களாக ஆனார்கள். ஆனால் இப்படி பல சிரமங்களுக்கு இடையே வெகுகாலம் அந்த கடலை கடைந்த பின்பு கூட அமிர்தம் உண்டாகவில்லை. அதனால் பகவான் தானே அந்த கடலை கடைந்தார். அவரே வாசுகி ஆகிய கயிற்றை இருபுறமும் பிடித்து நன்றாக கடைந்தார். பெரும் வலிமையோடு அவர் அப்படி கடையும் பொழுது ஜல ஜந்துக்கள் எல்லாம், மீன்கள், நண்டுகள், ஆமைகள், பாம்புகள், திமிங்கிலங்கள் இவை எல்லாமே கலங்கின. அதன் பிறகு கடலிலிருந்து ஹாலாஹலம் என்கின்ற மிக கொடிய விஷம் உண்டானது. அது சமுத்திரத்திலே இருந்து வெளிப்பட்டது. அந்த கொடிய விஷத்தின் வேகம் நாலாபுறங்களிலும் பரவியது. மிக கொடுமையாகவும் சகிக்க முடியாததாகவும் இருந்தது. அதை கண்டு தேவர்கள் எல்லோரும் அங்கிருந்து பயந்து ஓடினார்கள். தங்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு சிவனாரை சரணடைந்தார்கள். அவரை நமஸ்கரித்து துதி செய்தார்கள். பிரஜாபதிகள் பரமசிவனிடம், தேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவன திராஹின சரணாபன்னாம் திரைலோக்கிய தகனாத் விஷாத் என்று கூக்குரலிட்டார்கள். தேவ மகாதேவ, தேவர்களிலே சிறந்த தேவராகிய, ஒப்பற்ற தேவராகிய பரமேஸ்வரனே, மகாதேவனே, பூதாத்மன், எல்லா உயிர்களுக்குமே ஆத்மாவாக இருப்பவரே, பூதபாவன, எல்லோரும் நலமோடு இருப்பதற்கு காரணமாக இருப்பவரே, திராகின சரணாபன்னாம், உங்களையே சரணம் என்று அடைந்திருக்கின்ற எங்களை திராகி காப்பாற்றுங்கள், இந்த பெரும் துன்பத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை அடையுங்கள். திரைலோக்கிய தகனாத் விஷாத், திரைலோக்கிய 3 உலகங்களையும் தகனாத் எரிப்பதிலிருந்து, விஷாத் இந்த கொடிய விஷத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். தேவ மகாதேவ பூதாத்மன் பூதபாவன திராஹின சரணாபன்னாம் திரைலோக்கிய தகனாத் விஷாத் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அலறினார்கள். தாங்கள்
தங்களை சரணம் என்று அடைந்தவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நீக்கி அருள்கின்றீர்கள். அளப்பரிய மகிமை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தான் இந்த உலகங்களை எல்லாம் உண்டு பண்ணுகின்றீர்கள். அதனால் எல்லா உலகங்களுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்றீர்கள். தாங்கள் லோகபாலர்களாலும் பிரம்மதேவராலும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினாலும் கூட அடைய முடியாதவர். பிரளய காலத்திலே உங்களுடைய கண்ணிலே இருந்து தோன்றுகின்ற அக்னியின் ஒரு சிறிய துளியினாலே பொறியினாலே எல்லா உலகங்களும் எரிக்கப்பட்டு சாம்பலாக ஆகின்றன. அப்படிப்பட்ட பெருமையை உடைய தங்களை எங்களால் துதிக்கக்கூட முடியாது. அதாவது எங்கள் துதிக்கெல்லாம், நாங்கள் துதிப்பதற்கெல்லாம் தாங்கள் அப்பாற்பட்டவர் என்பது கருத்து. அவரை முழுமையாக துதித்து விட முடியாது, அவருடைய எல்லா சிறப்பையும் கூறிவிட முடியாது என்கின்ற பொருளிலே இவ்வாறு கூறினார்கள். பகவானாகிய பரமேஸ்வரன் எல்லா உயிர்களுக்கும், தான் தோற்றுவித்த எல்லா மக்களுக்கும், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நன்மையே செய்யக்கூடியவர். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது ஒரு பேராபத்திலே மாட்டிக்கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார். அவர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது தன்னுடைய தர்மம் என்று நினைத்தார். பார்வதி தேவியை பார்த்து, பார்வதி, தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடலை கடைந்த பொழுது ஹாலாஹலம் என்கின்ற ஒரு மிக கொடிய விஷம் வெளியே வந்திருக்கின்றது. அதனால் அதன் விஷ வேகத்தினாலே எல்லா ஜனங்களும், என்னுடைய எல்லா பிரஜைகளும் மிகுந்த சிரமத்தையும் பயத்தையும் தாபத்தையும் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் தீனர்களை காப்பாற்றுவது அவர்களுடைய தலைவனின் கடமையாகும். எனவே என்னுடைய மக்கள் அனைவரும் சௌக்கியமாக நலமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கொடிய விஷத்தை நானே உட்கொண்டு விடுகின்றேன் என்று கூறினார். பார்வதி தேவியோ பரமேஸ்வரனின் மகிமையை நன்றாக அறிந்தவர். அதனால் இந்த விஷத்தை உட்கொள்வதால் அவருக்கு எதுவும் ஆகிவிடாது என்பது பார்வதி தேவிக்கு தெரியும். அதனால் அவரும் சம்மதித்தார். அதன் பின்னர் பகவான் பரமசிவன் அந்த விஷத்தை தன்னுடைய கையிலேயே எடுத்து உட்கொண்டு விட்டார். ஆனால் அந்த விஷமோ தன்னுடைய பலத்தை சிவனாரிடமே காட்டியது. அதனால் பரமசிவனுடைய கழுத்து கரு நீளமாக ஆகிவிட்டது. ஆனால் அதையும் தன்னுடைய ஆபரணமாகவே ஏற்றார் சிவனார். பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு நீலகண்டன் என்கின்ற திருநாமமும் உண்டானது. இவ்வாறாக பரமசிவனே முன்வந்து அந்த விஷத்தை உட்கொண்ட செயலை தேவர்களும் அசுரர்களும் பார்வதி தேவியும் பிரம்மதேவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் கூட மிகவும் சிலாகித்தார்கள். பரமேஸ்வரனை பாராட்டினார்கள். பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை உட்கொண்ட பொழுது அவருடைய கையிலே இருந்து சில விஷ துளிகள் சிதறி வெளியே விழுந்தன. அந்த விஷ துளிகளை தேள்களும் பாம்புகளும் கிரகித்து கொண்டன. அதனால் அவை விஷம் கொண்டவையாக ஆகின. அந்த விஷத்தின் சில துளிகள் செடி கொடிகளின் மேலும் விழுந்தன. அதை அந்த செடி கொடிகள் கிரகித்து கொண்டன. அதனால் அவை விஷ செடிகளாகவும் விஷ கொடிகளாகவும் ஆகிவிட்டன. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.